நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருமே எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் பார்க்குறீங்க. ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து ஏதாச்சும் ஒரு வேலை திடீர்னு நமக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிறது தான். நம்ம அந்த ஸ்கில் இருக்கான்னு பார்க்க மாட்டோம். அது மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது எப்போன்னா, வீட்டில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வேலைக்கு போனால் தான் உண்டு அப்படின்னு நினைக்கும் போது தான் இதெல்லாம் யோசிப்போம். அப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன யோசிப்போம்னா, ஸ்கில்ஸ் இருக்கான்னு சொல்லி யோசிக்க மாட்டோம். உடனே டைப்பிங் ஜாப் கிடைக்குமா, டேட்டா என்ட்ரி ஜாப் கிடைக்குமா, கேப்சா டைப்பிங் கிடைக்குமா, இல்லை வீடியோவில் ஆட் பார்க்குறது அந்த மாதிரி கிடைக்குமா, அந்த மாதிரி தான் யோசிப்போம். ரியலிஸ்டிக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாபாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி என்ட்ரி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய தெரியணும். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இருப்போமே தவிர்த்து அதுக்கு என்ன ஸ்கில் தேவை அப்படின்னு யோசிக்க மாட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக நம்ம எப்போவும் ரெகுலராக வீட்டில் பண்ணுற வேலையை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை பார்க்க போகிறோம். இது எதுக்காகனா, ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஆப்ஸ் பற்றி ரிவ்யூ போட்டிருந்தோம். அதை பார்த்த எல்லாருமே கேட்டது வந்து, எப்படி ஏர்ன் பண்ணலாம் சிஸ்டர், நிஜமாவே ரியலிஸ்டிக்காக ஏர்னிங் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற அட்வைஸு, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஏர்னிங் பண்ணணுமோ அதுக்கான ஸ்கில்லை போய் நீங்கள் கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக எனக்கு ஏர்னிங் வந்தாலும் போதும், ஒரு நாளைக்கு ஒரு 40 to 50 ருபீஸ் வந்தாலும் போதும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி காய் கட் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். வீட்டில் ஹஸ்பண்ட்காகவோ குழந்தைங்களுக்காகவோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றிக்கிடலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, காய் வந்து அப்படியே அவங்களே கொண்டு போய் சமைச்சிக்கிடணும், க்ளீனிங் அதாவது உரிக்கிற வேலை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால ஆனியன்ஸு, பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி காய்களை உரித்து பேக்கெட் பண்ணி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலேயே கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட் பவுல்ஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் பவுல்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு டெய்லி நாங்கள் ஜங்க் ஃபுட்டாக கொடுக்குறோங்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரூட் பவுல்ஸை வந்து வாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இந்த இதுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம், பூண்டு உரிக்கிறது, அது மாதிரி முக்கியமாக கீரை வந்து நிறைய பேர் சாப்பிடணும்னு நினப்பாங்க. ஆனால் அது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பெருசாக இருக்கிறதுனாலேயே வாங்க மாட்டாங்க. அதனால் கீரை வகைகளில் வந்துட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணி இலையை தனியாக எடுத்து அதை பேக் பண்ணிவிட்டு காய் கடையில் கொண்டு போய் கொடுக்கலாம். கீரை கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரேட் வைஸ் ஒரு 10 ருபீஸ்லேருந்தே கிடைக்கிது. அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு 15 to 20 ருபீஸ் அந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ப்ரைஸிங் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிடலாம். அது மாதிரி கடைக்காரங்களும் ஒரு மார்ஜின் வைப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதனால் இதில் நீங்கள் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இனி வர்ற வீடியோக்கள் இந்த மாதிரி ஏர்னிங்ஸை பற்றி கொஞ்சம் வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நாளைக்கு கரெக்டாக இன்னொரு வீடியோ வரும். அதுவும் இதே மாதிரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.